கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு வாழ்த்துதலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆன்லைன்ல கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் சீஷர்களுக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளினுடைய செய்திக்குள்ளார நாம் கடந்து செல்வோமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிப்போமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஆமென். இன்னைக்கு நாம பார்க்க போகிறது தேவனிடத்தில் பிறக்கக்கூடியவர்களாகவும் மறுபிறப்பை அடைந்தவர்களாகவும் இருக்கிறோம் என்பதை விசுவசிக்க வேண்டும் என்பதற்கான பைபிள் ஸ்டடி. அதனால அவருடைய நாமத்தின் மேல் இன்னைக்கு வீட்டு சபையில் இருக்கக்கூடியவங்க நாம் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அல்லாமல் வேறொரு நாமத்தை இந்த பூமியில அறியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு விசுவசிக்கிறவர்களாக தான் நாம கூடி இருக்கிறோம். அப்போ அவருடைய நாமத்தின் மேல் எத்தனை பேர் விசுவாசம் உள்ளார்களோ அத்தனை பேருக்கு பிள்ளைகளாகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாருன்னு வசனம் நமக்கு சொல்லுது. அது மட்டும் இல்ல, நாம இப்ப இருக்கக்கூடிய இந்த நிலைமை மனுஷ பிறப்பு அல்ல, தேவனாலே பிறந்தவர்களாய் இருக்கிறோம் அப்படிங்கிறத வசனம் நமக்கு சொல்லுகிறது. பல சமயங்கள்ல மறுபிறப்பு என்பதை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் இருக்குது. மறுபிறப்பு என்பது ஒரு நபர் தேவனிடமிருந்து ஒரு புதிய பரிசுத்த இயல்பை பெறுவதாகும். அப்போ நாம் மனுஷனால் பிறந்தவர்கள், மனுஷனுக்குரிய ஜீனோ, மனுஷனுக்குரிய டிஎன்ஏயோ, மனுஷனுக்குரிய அப்பா இப்படி இருந்தாரு, மக இப்படி இருந்துச்சு, பேரன் இப்படி இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்ற அளவுக்கு அந்த ஹயரார்கி ஜெனட்டிக்கல்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதற்கு மாம்சபூர்வமாய் மாம்ச சித்தத்தினால பிறந்தவர்களுக்கு உரியது. ஆனா தேவனால் பிறந்தவர்கள் ஒரு புதிய பரிசுத்த இயல்பு. அந்த இயல்பு தேவனுடைய பரிசுத்த ராஜ்யத்தில் நாம் பங்கேற்பதற்கான ஒரு இயல்பாக இருக்கக்கூடியதாய் மாறுகிறது. ஏன்னா 1000 வருட அரசாட்சிக்கு காத்திருக்கக்கூடிய கடைசி சந்ததியானவராய் நாம் இந்த நாட்களிலே கூடியிருக்கிறோம். பல சமயங்கள்ல இந்த மறுபிறப்பை ஜலத்தினால் ஞானஸ்தானம் வாங்குவதோடு கூட தவறுதலாய் ஞானஸ்தானம் வாங்கினவங்க எல்லாருமே மறுபடி பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே தவறுதலாய், இது ஒரு வெளியரங்கமாய் இருக்கக்கூடிய அடையாளம் தான் ஞானஸ்தானம் என்பது. அதற்கு உள்ளாக நாம் கடந்து போவது மறுபிறப்புக்கு ஜலத்தோட கூட தொடர்புடையதுக்கு ரெண்டுமே. ஞானஸ்தானம் வாங்குறதும் வேற, நாம தேவனுக்குள்ளார மறுபிறப்பு அடைவது என்பது வேறு. யோவான் சுவிசேஷத்துல 3வது அதிகாரம் முதல் 9 வசனத்தை வாசிப்போம். யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவின் இடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2வது தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இப்ப யூதர்களுக்கு அதிகாரியான நிக்கோதேமு ஒரு பரிசேயர். அப்போ அவன் சனகரிப்பு சங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு லீடர். அந்த லீடருக்கு எல்லா சத்தியமும் தோராவுல இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களும் நல்லாவே தெரியக்கூடியவனா இருப்பான்.
அப்படி இருக்கக்கூடிய யூத மார்க்கல்ல இருக்கக்கூடிய ஒரு ரபி ஸ்தானத்துல இருக்கிறவன் இயேசு கிறிஸ்துவை பார்த்து ரபி என்று கூறக்கூடிய விதத்துல, போதகரே அப்படின்னு கூப்பிடக்கூடிய விதத்துல அவன் அட்ராக்ட் ஆனவனா இருக்கிறான். காரணம், அவர் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இது மனுஷனால் இதெல்லாம் செய்ய முடியாது, தேவனிடத்திலிருந்து வந்தவர்கள் மாத்திரம்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆச்சரியப்பட்டு இயேசு கிறிஸ்துவோடு அடிக்கடி தொடர்புடையவனா இருக்கிறான். பகல் நேரத்துல வந்தா யூதர்களுடைய கண்கள்ல பட்டு ஒரு விமர்சனத்துக்கு ஆளாயிடுவோம் அப்படிங்கிறதுனால அவன் ராக்காலத்துல மட்டும்தான் நிக்கோதேமு இயேசு கிறிஸ்துவை பார்க்க வருகிறான். வர்றப்ப இயேசு கிறிஸ்து அவன்கிட்ட திரும்ப சொல்றான், நீ என்னை பார்க்கறதுனாலயோ அல்லது என்கிட்ட பேசுறதுனாலயோ தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டவே மாட்டேன். காரணம், நீ மறுபிறப்பு அடைய வேண்டும். இந்த 3வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணவே மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்றார். அப்போ இந்த மெய்யாகவேங்கிறது உறுதியாய் சொல்லக்கூடிய ஒரு சில உண்மைகளுக்கு மாத்திரமே சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்படி உறுதியா சொல்லக்கூடியது இவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இவனுக்கு என்னது, யோவான்ட்ட வாங்கின ஞானஸ்தானம் அல்லது இதுக்கு முன்னாடி யாருடைய பெயரிலேயாச்சும் வாங்கின ஞானஸ்தானம் போதும் அப்படிங்கிற மாதிரி இவனுடைய எண்ணங்களோ எல்லாமே இருந்தாலும், மறுபடியும் நீர் பிறந்தே ஆக வேண்டும் அப்படின்ற வார்த்தை அவனுக்கு புரியவே இல்லை. எப்படி நான் மறுபடியும் பிறக்க முடியும்? நான் போய் திரும்ப தாயினுடைய கருவில போய் இருந்தாதான் நான் பிறக்க முடியுமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்கிறப்பதான் இயேசு கிறிஸ்து அவனுக்கு பிரதி உத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், நாம ஜலத்தினால் பிறந்தவர்களாய் கூட இருக்கலாம். ரபிய போல, இந்த நிக்கோதேமை போல நாம் சபைக்கு வருகிறவர்களாய் இருக்கலாம், ஆன்லைன்ல கேட்கிறவர்களாய் இருக்கலாம், அல்லது இயேசு கிறிஸ்துவின் பால் அன்புள்ளவர்களாய் இருக்கலாம். எனக்கு மற்ற தெய்வங்களோட கூட இயேசு கிறிஸ்துவும் சேர்ந்து பிடிக்கும். மற்றவங்க சொல்லக்கூடிய செய்தியை காட்டிலும் இந்த 8 மணி ஆன்லைன் செய்தியில நிறைய வசனங்களோட கூட சொல்றாங்க, அதனால இந்த ஐக்கியம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த போகக்கூடிய விஷயத்தினால தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாரே பிரவேசித்தல் என்பது முடியாத காரியம். கூடவே கூடாது, காணவே மாட்டான் அப்படின்னு நிக்கோதேமுக்கு சொன்னது போலதான் ஆவியானவர் இன்னைக்கு சபையோடு ஐக்கியப்படாதவர்கள், ஜலத்திலே பிறக்காதவர்களுக்கு ஆவியானவர் சொல்லக்கூடிய விஷயம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால். அப்போ 2 கண்டிஷன் சொல்றார், ஜலத்தினாலும் ஆவியினாலும். இப்ப நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் வாங்கினவங்க அத்தனை பேருமே மறுபிறப்பு அடைந்தவர்களாய் இருக்கிறோம் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா 6வது வசனம் வாசிப்போம். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். மாம்ச ரீதியா எனக்கு அந்த சபையில இருக்கக்கூடிய தசம பாகம் எனக்கு பிடிக்கல, இந்த சபையில இருக்கக்கூடிய பாஸ்டர் எனக்கு பிடிக்கல, அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த போதகர் எனக்கு பிடிச்சிருக்குது, இந்த சீஷர் எனக்கு பிடிச்சிருக்குது, இவங்க சொன்னதுனால இவங்களோட சேர்ந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லி மாம்சத்தினாலே இந்த ஐக்கியத்தினுடைய ஒரு பிடிப்பு பிறக்கிறது என்றால் அதுவும் மாம்சமாகத்தான் இருக்கும், அது ஆவிக்குரியதா இருக்காது. ஆவியிலே பிறப்பது என்பதை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம்னு சில வசனங்கள் தாண்டின உடனே பார்க்க போறோம். ஆவியிலே பிறக்கக்கூடிய விதத்துலதான் இந்த ஆவியாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது. 7-9 வரைக்கும் வாசித்துருவோமே. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். ஆமென். அப்போ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்பதை குறித்து சொல்லுறது, நீ தயவு செய்து ஆச்சரியப்படாத, இது உனக்கு கண்களுக்கு புலப்படாத ஒரு விஷயம்.
அப்போ இருதயத்திலும் விசுவாசத்திலும் ஆவியிலும் உணரப்படக்கூடிய ஒரு விஷயம் இது. வெளியரங்கமாய் நாம ஏதோ 8 o'clock ஆன்லைன்ல கூடுறது ஒரு ஆவிக்குரிய விஷயம், ஆவிக்குரிய காரியம் தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதே சமயத்துல நாம வாராந்திரம் வீடுகள் தோறும் கூடி ஆராதிக்க கூடியது ஒரு ஆவிக்குரிய செயல்பாடு தான், இல்லைன்னு நான் சொல்லல. அதே சமயத்துல நீங்க வேதம் வாசிப்பது, ஜெபம் பண்ணுவது, இது எல்லாமே ஆவிக்குரிய செயல்பாடுகள் தான். ஆனா இதுல நாம் தேவனுடைய பரலோக ராஜ்யத்திற்கு இயல்போடு கூட ஒரு புதிய பரிசுத்த இயல்பை நாம் பெற்று கொண்டிருக்கிறோமா? நாம் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு இடையூறா இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, அத நாம் வசனத்திற்கு ஒத்ததாய் நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் நாம் ஆவியிலே பிறந்தவன் என்பதை தேவன் அறிக்கை செய்கிறவராய் இருக்கிறார். ஆவியில பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். அவனுடைய காரியங்களை எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவான்றது யாராலையும் நிதானிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவ அடிச்சாங்க. இயேசு கிறிஸ்துவ அடிச்ச உடனே திரும்ப அவர் சபிப்பாரு அல்லது திட்டுவாரு, பயமுறுத்துவாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே அவர்கிட்ட பவர் இருக்குது. ஆனா அது எதுவுமே செய்யாம ஏன் என்னை அடித்தாய் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வியோட கூட கேட்டு முடிச்சிட்டார். சிலுவையில அரைஞ்சாங்க. அப்பயாச்சும் அதுல இருந்து இறங்கி வர்ற அளவுக்கு அவருக்கு வல்லமை இருந்தாலும் அப்பயுமே அவருடைய ரியாக்ஷனை பார்க்கணுன்றதுக்காக இப்ப இறங்கி வான்ற மாதிரி கீழே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஏளன பேச்சுமே பரியாச பேச்சுமே அதிகமாய் இருந்த சந்தர்ப்பத்துல அவர் அப்பவும் சொன்னது, இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். இதுதான் ஆவியிலே பிறந்தவனுடைய வெளிப்பாடு என்பதை இயேசு கிறிஸ்து திருஷ்டாந்தமாய் காட்டி கொடுத்துட்டார். ஏன்னா நம்மளுடைய கோபத்தை கிளப்புற மாதிரி வார்த்தைகள் வருகிற பொழுது, நம்மளுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி சூழல்கள் வருகிற பொழுது, ஆவிக்குரியவன் இப்படிதான் நடந்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து அவர்கள் நம்மளுடைய கோபத்தை தூண்டி விடுகிறவர்களா இருந்தாங்கன்னா அவங்கள்ட நிதானித்து அறியாத விதத்துல நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே ஒரு புதிய ஒரு பரிணாமத்துல இருக்கணும். வாசிப்போமே தீத்து 3-5 வரைக்கும். ஏனெனில் முற்காலத்திலே நாம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழித்தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒரு பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான பொழுது நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ஆமென். முன்னாடி நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற லிஸ்ட்ல இந்த வரிசையா லிஸ்ட் போட்டிருக்கு. அந்த லிஸ்ட்ல எதுலயாச்சும் ஒரு லிஸ்ட்ல நாம சிக்குவோம். நான் இருந்தது அந்த லிஸ்டுக்குள்ளார இருந்திருக்கேன் அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்முடைய இரட்சகராகிய அன்பும் பிரசன்னமுமான பொழுது, தேவனுடைய அன்புக்குள்ளார நான் வருகிற பொழுது, அதுல 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் செய்த நீதியின் கிரியையின்படி நிமித்தம் அல்ல. நான் நல்லது செஞ்சேன். கொர்நேலியோ வீட்டுல போய் பேதுரு ஞானஸ்நானம் வாங்குறதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறாரு அப்படின்னா அதுல முதல்ல அவன் சன்மார்க்கனும் உத்தமனுமா இருந்ததுனாலதான். யோபுவுக்கும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. சன்மார்க்கனும் உத்தமனுமா இருந்ததுனால இந்த கொர்நேலியுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் முதல்ல நிக்கக்கூடியது ஜெபம். ஆவிக்குரிய செயல்பாடு முன்னாடி நிக்குது. அப்ப நீதியின் கிரியை நிமித்தம் நம்மளை ரட்சியாமல், அப்ப நாம வச்சிருக்கக்கூடியது நீங்க நல்ல பரிசுத்தவான்கள் அப்படிங்கிறதற்காக அவர் உங்களை தெரிந்தெடுத்து இந்த சபையில வச்சிருக்கவில்லை. உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து மெச்சி கொண்டு வைக்கவே இல்லை. பாவிகளாய் இருந்தாலும் அவருடைய இரக்கத்தின்படி 2 விஷயம் செய்றார். மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினாலும் புதிதாக்குதல்னாலே. புதிதாக்கக்கூடியது நாம மறுஜென்மம் முழுக்கு. அதான் நாம் எடுத்திருக்கக்கூடிய ஞானஸ்தானம். எடுக்க வேண்டியதும் அதுதான் முதல்லது. அதுக்கு அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே நம்மை ரட்சித்தார். அப்போ நம் ஞானஸ்தானம் வாங்கினதோட நம்மளுடைய ரட்சிப்பு பூரணம் அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி நாம எல்லாரும்
அதே இடத்துல நின்றுகிட்டே இருந்தோம்னா அடுத்த படிநிலைக்குள்ளார நாம் கடந்து போகாத விதத்துல ஏமாந்து போனவர்களாய் போகிறோம். பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் நமக்குள்ளார இருக்க வேண்டியதாய் இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிப்போமே. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மூழ்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். இதுதான் அந்த ரகசியம். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமியில் வந்தார், இந்த ரகசியத்தை நான் வெளிப்படுத்துகிறேன். இந்த எபேசியர் 5 முழுக்கவே நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா தேவனுடைய அந்த திட்டத்தினுடைய மகா பெரிதான ஒரு ரகசியம் இதுக்குள்ளாரதான் இருக்குது. ஏன்னா முதல்ல தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும், முதல்ல இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கு அப்புறமேட்டு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கக்கூடியது எல்லாத்துக்குமே முன்னாடி திருவசனத்தை கொண்டு. அப்போ நமக்கு சுவிசேஷமும் எழுதப்பட்ட நிருபங்கள்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையுமே சேர்த்து நமக்கு தேவனுடைய சமூகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறதுனால தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், தேவனுடைய சமூகத்துல அவருடைய வசனத்தை கேட்டு மனம் மாறி தண்ணீர் முழுக்கினாலே ஞானஸ்நானம் வாங்கியிருக்கிறோம் 1வது. அப்போ அதுக்கு அடுத்த படிநிலை என்ன அப்படின்னா கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகா சபையில நம்மை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக, மனவாட்டியான சபையை மணவாளன் இயேசு கிறிஸ்துவின் அண்டே ஒப்பு கொடுப்பதற்காகத்தான் ஆவியானவர் நமக்குள்ளாரே இந்த நாளிலும் எல்லா நாளிலும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அதுல கரை இருக்கக்கூடாது, திரை இருக்கக்கூடாது, பரிசுத்தமும் பிழையற்றதுமாய் இருக்கக்கூடிய மகிமை உள்ள சபையாய் இது மாறணும், மறுபிறப்படையணும். இது பாரம்பரிய சபை, நான் கட்டட சபை இல்ல, காணிக்கை சபை இல்ல, தசமபாக சபை இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம மாறுதற்றதை காட்டிலும் இது மறுரூபமாகி உள்ள சபை, மறுபடியும் பிறந்த சபை அப்படிங்கிறத நாம் சுவாபத்திலிருந்து நாம மாறி முன்னே இருந்த நிலைமையிலிருந்து மாறி என்னைக்கு நாம நிற்கிறோமோ அன்னைக்குதான் அந்த மகா பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையுள்ளமான சபைக்கு தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு அவர் தனக்கு நிறுத்திக்கணுன்றதுக்காகவே தானே பலியானார். அந்த ரகசியம் இதுக்குதான். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். அப்ப சுத்தம் பண்றது தோட்டக்காரருக்குரியது. உதாரணத்தை சொல்றாரு. அந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய காய்ந்த இலைகளோ அல்லது அழுகி போன பழங்களோ வேண்டாத செத்தைகளோ குப்பைகளோ இது எல்லாத்தையுமே எடுத்து போடுறதுதான் அந்த தோட்டத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. ஆனா இயேசு கிறிஸ்து கடைசி 3வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலே சுத்திகரித்து நான் உங்களுக்கு சொன்ன வசனத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்கிற பொழுது கேட்க 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 நான் மறுபிறப்பு அடைவதற்கு சுத்தமாய்க்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது வசனம் சொல்லி கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ நாம எவ்வளவுக்கு எவ்வளவு வசனத்தின்படி வாழ்க்கையை மறுரூபமாய் மாற்றிக் கொள்ளுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நொடி பொழுதிலே மறுரூபமாகுவது என்பது முழு நிச்சயமாய் இருக்கிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்மாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒரு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சம் எல்லாம் புல்லை போலவும்
மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவுமாய் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைநிற்கும். உங்களுக்கு சுவிசேஷமே அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. ஆமென். அப்போ கர்த்தருடைய வசனம் மாத்திரம்தான் என்னைக்குமே நிலைக்கக்கூடியதாய் இருக்கிறது. அதனால நாம நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய ஐக்கியம் நிறைந்த இந்த சபையில நாம் எப்படி இருக்கணும்னா மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படைந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடினாலே நாம எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னாலே இதுல எல்லாத்தையுமே மாயமற்ற சிநேகம் இருக்கணும், அதே சமயத்துல ஆவியில சத்தியம் கீழ்ப்படிந்திருக்கணும், ஆத்துமா சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கணும். வெளியரங்கமான உங்களுடைய சுத்தத்தை காட்டிலும் வெளியில நாம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அல்லது பூ போட்டு எடுத்தோ அல்லது வெளியரங்கமாய் நான் கர்த்தருக்கு நான் பிரமாணிக்கமானவன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச குத்தியோ அல்லது வேற சிலுவை அணிந்து கொண்டோ நாம் வெளியரங்கமாய் காட்டுவதை காட்டிலும் ஆத்துமாவை சுத்தமாக்கி கொண்டவர்களானபடினாலே சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். முதல்ல குடும்பத்துல எல்லா சகல அன்பும் நிறைந்திருக்கணும். அப்பதான் இந்த அழிவில்லாத வித்துல இருந்து ஜீவனும் தேவனுடைய அழிவில்லாத வித்தாக இருக்கக்கூடிய மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். நம்ம எல்லாருமே மறுபடியும் பிறந்திருக்கிறது எதனால அப்படின்னா வசனத்தினாலே மாத்திரமே. தண்ணீரினாலே பிறந்திருக்க கூடியது ஜனத்தினால் முழுக்க எடுத்தக்கூடிய மறுஜென்ம முழுக்கு. ஆனா அதுக்கு அடுத்தது ஆவியினால் நிரம்பி வசனத்தை வாழ்வாக்கி பாடும் பொழுது அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். ஏன்னா கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட அந்த வசனம் இதுவே. நாம வேற எதையோ சொல்றோம், இனிமேதான் மேல எழுதியிருக்கக்கூடிய ஜீவ புத்தகத்துல இருந்து வரக்கூடிய வசனம் அப்படி இப்படின்லாம் சொல்லிடுவாங்கன்றதுக்காகத்தான் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. இந்த வசனத்தை நீங்க கேட்கிற பொழுது நீங்கள் அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்ப அந்த உறுதி சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நிறைவாய் இருக்க வேண்டிய கட்டாயம் உண்டு. ஏன்னா நமக்கு ஏதோ சகோதரர் சொன்னாங்க, இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு பைபிள் ஸ்டடி சூப்பரா இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்றதற்காக நம்ம இந்த சத்திய வசனங்கள் இல்லை, நம்மை புடமிடுவதற்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் மாறி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுவதற்கும் விதைக்கப்படக்கூடிய கர்த்தருடைய வசனங்களே இவைகள். யாக்கோபு 1 அதிகாரம் 16, 17, 18 வசனத்தை வாசிப்போமே. என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆமென். அப்போ நம்ம மோசம் போகாதபடிக்கு வேற எதையும் நம்ப வேண்டாம். வெளியரங்கமா இருக்கக்கூடிய விஷயங்களோ வெளி அடையாளங்களையோ நமக்கு எந்த ஒரு வரங்களையோ சாதாரண இருக்கக்கூடிய அட்ராக்டிவா இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் வைத்து நாம மோசம் போகாதபடிக்கு தேவனுடைய சுத்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நம்மை முதற் பலன் ஆகுவதற்காக இயேசு கிறிஸ்து முதற் பலனாய் இருக்கிறார். அந்த பலனோடு கூட நாம ஒட்டிக்கிறதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். நம்மளை எல்லாத்தையுமே இயேசு கிறிஸ்து பாக்குற பார்வை என்ன, இவெல்லாம் வசனத்தினால பிறந்தவங்க, வசனத்தினால மட்டுமே வாழ்கிறவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வசனத்தினாலே ஜெனிப்பித்திருக்கிறார். அப்போ என்னுடைய பேச்சு, என்னுடைய உணர்வுகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே வசனத்தின் அடிப்படையில மறுரூபமாக்கப்பட்டு மறுபடியும் நான் பிறந்தவனாய் இருக்கும் பட்சத்துலதான் நான் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவனாய் இருப்பேன். 1 பேதுரு 3:21 வாசிப்போம். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாய் இராமல் தேவனை பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. ஆமென்.
அப்போ நாம எப்போ அந்த ஒப்பனையான ஞானஸ்நானமானது, இப்போ அந்த மாம்ச அழுக்கை நீக்குவதா இல்லாமல் நம்மளுடைய வெளியே இருக்கக்கூடிய அழுக்க அப்பம் பெட்டு கொடுக்கறப்போ, உனக்கு பசியா இருந்தனா வீட்டுல போய் சாப்பிடு, இது ஆத்ம ஆகாரத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே ஆவிக்குரியது வேற, மாம்சத்துக்குரியது வேற. இப்ப மாம்சத்துக்குரிய அழுக்க நாம போக்குற மாதிரி இருக்கிறதுக்குரிய ஞானஸ்நானம் நாம வாங்கல. நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் தேவனோடு கூட நாம் பண்ணிருக்கக்கூடிய உடன்படிக்கையாய் இருக்கிறோம். அதனாலதான் அவருடைய மரணத்திற்குள்ளாரே பாத்திரவான்களாய் இருந்து அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நாம் ரட்சிக்கப்படுகிறவர்களாய் மாறணும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குள்ளார நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படின்னா நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தவர்களாய் மாற்ற வேண்டும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 14 முதல் 17 வரைக்கும் வாசிப்போம். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்புவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். ஆமென். பவுலு அவன் அந்த சமயத்துல பிரிவினை வர்றப்ப நான் பவுலை சார்ந்தவன், அப்பல்லோவை சார்ந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த குரூப்பை தனித்தனியா குரூப்பை பிரிகிறப்போ நான் யாருக்குமே கிறிஸ்துவுக்கு காய்பவம் என்று வேற ஒருத்தருக்குமே கொரிந்தில சபையில கொரிந்து சபையில ஞானஸ்நானம் கொடுக்கவே இல்லப்பா. சேவானு வீட்டுக்காரங்களுக்கு கொடுத்திருந்தேன், இன்னும் வேற யாருக்கும் கொடுத்திருந்தேன், ஞாபகம் கூட எனக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த முக்கியத்துவம் என்னை ஞானஸ்நானம் கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை. இயேசு கிறிஸ்துவை இடையிலே மறிக்கப்பட்டவனாய் சந்தித்த யோவானுக்கு அவரு கடைசியா கொடுக்கப்பட்ட கட்டளையில அவன் வாங்கல. ஏன்னா மத்தவங்க எல்லாருமே உலகெங்கும் போய் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்கள் அந்த கட்டளை அவர் பரத்துக்கு ஏறுறப்ப அவர் கொடுக்குறாரு. அந்த கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு இவங்க எல்லாருமே இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கட்டளையை பெறாத ஒருத்தன் இவன். அந்த கட்டளை கொடுத்தப்ப இவங்க அந்த சீஷர்களோட ஐக்கியத்துல இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் சந்தித்து கட்டளைகளை எல்லாவற்றையும் ஒருவனாலும் போதிக்கப்படாமல் அவனே நேரடியாய் கற்றுக்கொண்டவனாய் இருக்கிறான். அப்படி கற்றுக்கொண்டவன் சொல்றான் ஞானஸ்நானம். ரெண்டு கிரைட்டீரியா. கிறிஸ்து என்னை அனுப்புனது எதுக்குன்னா சுவிசேஷத்தை பிரசங்கிற வார்த்தைய பிரசங்கிக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் போய் ஞானஸ்நானம் கொடுக்கறத காட்டிலும் ஞானஸ்நானம் கொடுப்பதும் சபையினுடைய பக்தி விருத்திக்கு அடிப்படையான செயல் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. ஞானஸ்நானம் இல்லாம யாரையும் சபையில அங்கத்தினராய் சேர்த்து கொள்வது கிடையாது. அப்ப சபையா வசனம் சபையில இருக்கக்கூடியது ஞானஸ்நானமா சுவிசேஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வார்த்தைக்கு தான் அதிக கனம் உரையதா இருக்கிறது. அந்த வார்த்தையினாலதான் எல்லா ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்படுவதும் பரமேறுவதும் தேவனுடைய கிருபையினாலே நிறைவாய் இருக்கக்கூடியதா இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல நாம கைவிடப்பட்டவர்களாய் போயிடுவோம். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படிக்கு கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை அப்படின்னா அவனுடைய கிரைட்டீரியா எதுக்கு போய் சேருதுன்னா அவங்களுக்கு வசனம் தெரியணும், வசனத்துல இருக்கக்கூடிய அந்த விளக்கங்கள் எல்லாமே தெரியணும். இது ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதுனாலதான் அடுத்து வாசிப்போம் 1 கொரிந்தியர் 4:15 வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆமென். அப்போ இந்த ஜனங்களை எல்லாத்தையுமே ஜலத்தினால் பெற்றதை காட்டிலும் ஞானஸ்தானத்தினால் பெற்றதை காட்டிலும் சுவிசேஷத்தினால் கிறிஸ்துவுக்குள் பெறுவதை, பிரசவ வேதனையோடு கூட பெறுவதை தான் பவுல் ரொம்ப பெரிய ஒரு உன்னதமான ஒரு நிலையாவே கருதுறான். அப்போ நாம ஞானஸ்தானம் வாங்குறதுக்கு உங்களை எல்லாத்துக்கும் ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கே ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடத்த வேண்டியதா இருக்கும். நீங்க எப்ப ஞானஸ்தானம் வாங்குறீங்கன்னு. ஆனா அதோடு நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை துவங்குகிறதை ஒழிஞ்சு அதோட முடியல, அங்கதான் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்ச உடனே அப்ப கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வசனம்
பரிபூர்ணமாக்கப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்திற்குள்ளாரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்குள்ளாரே அந்த சுவிசேஷம் பரிபூர்ணம் ஆக்கப்பட வேண்டும். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 44 48 வரைக்கும் வாசிப்போம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். ஆமென். அப்ப கொர்நேலியுடைய ஃபேமிலி ஜலத்தினால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு முன்பாகவே ரட்சிக்கப்பட்டிருந்திருக்காங்க. ஞானஸ்தானம் அவங்க எல்லாமே பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி அவர்களுடைய பற்பல பாஷைகள் பேசினதுக்கு அப்புறமேட்டு தான் தண்ணீரை விலக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு. ஏன்னா பேதுருவுக்கு சொப்பனம் காட்டி அவனை கொண்டு சேர்த்தாலும் இன்னமும் மனசு வராம இன்னும் ஞானஸ்தானம் கொடுக்காம அந்த இடத்துல பிரஜாதிக்கு எப்படி கொடுக்கறது, புறஜாதிக்கு எப்படி கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துலதான் ஆவியானவர் முன்பாகவே இறங்கி வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா, அது வரைக்கும் இவங்களை விளக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த பேதுருக்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம், அவங்க ஞானஸ்தானம் வாங்குறதற்கு முன்னாடி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். காரணம், அவர்கள் கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டதினாலே. அந்த வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அப்போ இன்னைக்கு பேசப்படக்கூடிய எந்த வசனமாய் இருந்தாலும், அதற்கு கொடுக்கப்படக்கூடிய விளக்கங்களாய் இருந்தாலும், இதை நாம் கேட்கிற மாத்திரத்துல அதை விசுவசித்து அதன்படி நடக்கிறவர்களாய் நம்மளுடைய இருதயத்தை நாம் திருப்புகிற பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்க வல்லதாய் இருக்கிறது. அப்போதான் அவங்க பிரமித்து போனார்கள். ஏன்னா யூதர்கள், விருத்த சேதனமுள்ள யூதர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் கடவுள்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதியார் மேலும் பொழியப்பட்டதை கொடுத்து பிரமித்தார்கள். வசனம் அப்படித்தான் சொல்லுது. அப்ப ஆச்சரியப்படக்கூடிய விதத்துல மித்த சபைகளோ மித்தவங்க நம்ம உறவினர்களோ நம்மை பார்க்கிற பொழுது பிரமிக்க கூடிய விதத்துல தேவனுடைய கிருபை நம்ம மீது இறங்கி வரணும்னா வசனத்தை கேட்டு நாம் ஆவியினாலே நிரம்பினவர்களாய் மாறுகிற பொழுது மாத்திரமே. 1 யோவான் 3:9-10 வாசிப்போமே. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரன் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமென். அப்ப நாம இன்னைக்கு பைபிள் ஸ்டடி ஆரம்பிக்கிறப்பவே நாம எல்லாரும் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம வசனமே ஆரம்பிச்சோம். எத்தனை பேர்களோ அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்றார்களோ அத்தனை பேருமே தேவனால் பிறந்தவர்கள். நாம தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஞானஸ்தானம் வாங்கினதோட நிறுத்திட்டு நாம் தேவனால் பிறந்தவன்றது மட்டும் சொல்லிட்டு போக முடியாது. காரணம், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யவே மாட்டான். பாவம் செய்யவே மாட்டான். அவன் பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான், அடிக்க மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், வீதியிலே அவர்களுடைய கூக்குரல் கேட்காது. அவர்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் வசனத்தினுடைய உரசல் அந்த இடத்துல எல்லாத்துலயுமே இருக்கும். அவங்களுடைய தற்பெருமைக்காகவோ காணிக்கை நீங்க கொடுக்கறதா இருந்தாலோ அல்லது ஊழியத்துல நீங்க செய்யறதா இருந்தாலோ உங்களுடைய சுய பெருமைக்குன்னு நீங்க அவைகளை எல்லாத்தையும் செய்தீர்களே என்றால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. தேவனுடைய மகிமைக்கென்று நாம் எல்லாவற்றையுமே செய்கிற பொழுது எனக்கு பிடிச்சிருக்குது அதனால நான் செய்யறேன், என்னுடைய பேர் அதுல வரும் அப்படிங்கிறதுனால நான் செய்யறேன் அப்படிங்கிற விதத்துல நம்மளுடைய ஊழியம் இருக்குமே ஆனால் நாம் இந்த மாம்சத்தால் பிறந்தவர்களா தான் இருக்கிறோம்.
ஆவியில பிறந்தவர்கள், தேவனால் பிறந்தவர்கள் எவனுமே பாவம் செய்ய மாட்டான். காரணம், அவனுக்குள்ளார இருக்கிற வித்து, அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜீனு, அவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் ஆர்டர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிறதுனால பாவம் செய்யவே மாட்டா. அதனால நீதியை செய்யாமலும் தன் சகோதரனிடத்துல அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல. நீங்க வீட்டிலையோ வெளியிலையோ உங்களுடைய பேச்சிலையோ செய்கைகளையோ நீதியையும் சகோதர சிநேகத்தையும் பாராட்டாமல் இருப்போமே ஆனால் நான் ஞானஸ்நானம் வாங்குறேன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். தேவனுடைய பிள்ளையாய் நாம் இருப்போமே ஆனால், ஏன்னா நம்ம ரெண்டு ஆங்கிள் தான் இருக்க முடியும். தேவனுடைய பிள்ளையா இருக்க முடியும், இல்லைன்னா பிசாசினுடைய பிள்ளையா தான் இருக்க முடியும். ரெண்டும் இல்லாம நான் கொஞ்சம் கொஞ்சமா தேவனுடைய பிள்ளையா மாறிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா, அது வரைக்கும் நீங்க பிசாசினுடைய பிள்ளையா தான் இருந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாகும். அப்ப 2 கிரைட்டீரியா தான். ஒண்ணு, நீங்க ஜலத்தினால் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா பிசாசை விட்டு வெளியே வந்துட்டோம். அதுக்கு அடுத்து யார் பிள்ளையா மாறணும்? தேவனுடைய பிள்ளையா மாறணும். தேவனுடைய பிள்ளையா மாறணும் அப்படின்னா என்னுடைய காரியங்களிலே ஒன்றாவது எவனும் பாவம் செய்ய மாட்டான். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூறுவான். அவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்படிங்கிற மாதிரி 1 யோவான் 4:7 வாசிப்போம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பா இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென். அப்போ தேவனால் பிறந்தவன் தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற எல்லாரிடத்திலுமே முதலாவது வழிந்து ஓட வேண்டிய விஷயம், பிரியமானவர்களே, அன்பு மாத்திரமே. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்தவனாய் இருக்கிறான். அப்ப அந்த தேவனால் பிறந்திருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் காண்கிற பொழுது 1 யோவான் 5:1-4 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனத்தை வாசிப்போம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளிடத்துல, நம் சகோதரர்களிடத்துல நாம் அன்பு கூறுவது. தேவனிடத்துல அன்பு கூறுவோம்னா அவரோட மாம்சபூர்வமா இருக்கக்கூடியவர்கள் அல்லது சிலை வழிபாட்டுகளோடு இருக்கக்கூடியவர்கள் தேவனிடத்துல அன்பு கூறுறனா அந்த சிலைக்கு குளிப்பாட்டுவாங்க, சிலைக்கு ஆடைகள் எல்லாத்தையும் போடுவாங்க, அதுக்கு தேர் ஓட்டுவாங்க, அதுக்கு பண்டிகை கொண்டாடுவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா நாம் அந்த சிலை வழிபாட்டிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். அப்ப தேவனிடத்துல அன்பு கூறுதல் அப்படின்னா அவரை பத்தி உருக்கமான இரக்கமான வார்த்தைகளை சொல்லி அவர்களை புகழ்வதோட நம்ம நிறுத்திக்கிட்டு நம்ம அதனாலதான் இன்னைக்கு வர்ஷிப் பண்றேன் அப்படிங்கிற விதத்துல தேவனுக்குரிய கணத்துல இருந்து கொஞ்சம் இறங்கி டாடி அப்படி இப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம கலோக்கியலா தேவனுடைய சமூகத்துல பயன்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். அவருக்கு உண்டான கணம், அப்பாவுக்கு உண்டான கணம் அப்பாவுக்குரியதா. அதுல இருந்து நாம ஒரு தகுதியை கூட இறக்குறதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனா அப்படி அன்பு கூறுகிற அப்படிங்கிற விதத்துல நாம இந்த மாதிரி மாம்சபூர்வமான இருக்கக்கூடிய அன்பை வேதம் நம்ம கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. தேவனிடத்துல அன்பு கூறுற அப்படின்னா பைபிள்ல இருக்கக்கூடிய அத்தனை கட்டளையும் ஒழுங்கா கடைபிடிச்சுக்கும். அப்படித்தான் தேவனுக்கு அன்பு கூறுறன்னு அர்த்தம். அதை தவிர வேற எதுவுமே இல்லை. பைபிள்ல என்ன சொல்லியிருக்கு? நீ எல்லா விஷயத்திலையுமே இன்னைக்கு நான் கடைக்கு போலாமா வேணாமா ஜோம் பண்ணி பார்த்துட்டு முடிவு எடுத்துக்கோ. சொன்னார்னா போக வேணாம்னு சொன்னா விட்டுடு. நாம வீடு வாங்கலாமா வேணாமா, கார் வாங்கலாமா வேணாமா, செயல்பாடுகள் எல்லாத்தையுமே ஒண்ணுலையும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார எப்படி நாம விசுவசிக்கிறோமோ அப்படி அவ்வளவுக்கு அவ்வளவு வசனத்தோடு கூட நாம் உரசி பார்த்து அத்தனையுமே முடிவெடுக்கக்கூடியது. காரணம் அவருடைய கற்பனை எல்லாமே பாரமானது இல்லை.
ஏன்னா தேவனால் பிறந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட விசுவாசம் நல்ல அதிகமா இருக்கும். அந்த விசுவாசம் எவ்வளவு தூரத்துக்கு அதிகமா இருக்குதோ அப்பத்தான் உலகத்தை நாம் ஜெயிக்கிறவர்களாய், உலகத்தை கலக்குகிறவர்களாய் நம்மளோட மாற முடியும். 2 கொரிந்தியர் 5:17-18 வாசிப்போம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆமென். இப்போ அவர் தேவனோடு கூட நம்மளை ஒப்புரவாக்கிட்டார். அவர் செஞ்ச வேலை ஒப்புரவாக்குறத தெளிவா தன்னுடைய ஜீவனையும் கொடுத்து, தன்னுடைய சபையை ஸ்தாபித்து, வசனங்களை எல்லாத்தையுமே கொடுத்து, நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்குறதற்குரிய ஊழியத்தை அவர் நிறைவேற்றிட்டார். நாமளும் ஞானஸ்தானத்தினாலும் ஆவியினால தேவனுடைய வார்த்தைகளை நம்புறதுனாலையும் மறுபடியும் பிறந்தவர்களாய் அவரோடு கூட ஒப்புரவாகிட்டோம். ஆனா ஒப்புரவானதோட கூட நாம நிறுத்தணும் அப்படின்னா நம்மளுடைய மறுபிறப்பினுடைய அடையாளம் முடிந்து போவது கிடையாது. அது தொடரணும் அப்படின்னா ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புவித்தார். நீங்க எப்படி தேவனோடு கூட ஒப்புரவானீங்களோ அதே மாதிரி மித்தவங்களையும் ஒப்புரவாக்குதலுக்காக தான் தேவன் நமக்கு இந்த புதிய ஒரு அனுபவத்தை, தேவனுக்குள்ளார பழசை எல்லாத்தையுமே ஒழிச்சு போட்டு புதுசை எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கக்கூடிய காரணம் அவங்களையும் ஒப்புரவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை இந்த புது சிருஷ்டியாய் மாத்திருக்கிறார். அந்த ஊழியம் நமக்குள்ளார கொடுத்திருக்கக்கூடிய ஊழியமே ஒப்புரவாக்குதலின் ஊழியம். எங்க போனாலும் எந்த இடத்துல செஞ்சாலும் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. எபேசியர் 4:22-24 வரைக்கும் வாசிப்போம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷரை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஆமென். அப்ப தேவனுடைய சாயல்ல இருக்கக்கூடிய புதிய ஆவிக்குரிய மனுஷன் தான் நமக்கு வேணும். உள்ளத்திலே புதிதான ஆவிக்குள்ளவர்களாகி. அப்ப நம்ம இன்னும் பழசே நம்மளுடைய இருதயத்துல அதே கோபம், அதே தர்க்கம், அதே மாதிரி வீட்டு சூழ்நிலை, அதே மாதிரி வாழ்க்கை. ஆனா வாங்கினது மட்டும் ஞானஸ்தானம், சேர்ந்திருக்கிறது மட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய சபை அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா உள்ளத்திலே புதிதாகி மறுரூபமாகி மறுபடியும் பிறந்தவர்களாய் மாறல. புதிய மனுஷனையும் தரித்து கொள்ளவே இல்லை. புதிய மனுஷனை என்னைக்கு நாம தரித்து கொள்ளுகிறோமோ அப்பதான் நாம வாங்கின ஞானஸ்தானத்துக்கும் ஒரு அர்த்தமும் உண்டு. அதுல நாம் நிலைத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்தபடியே முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகள் என்னது? அப்போ பழசுல இருக்கக்கூடிய நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே, அந்த நடவடிக்கைகள் எல்லாமே மோசம் போக்கக்கூடிய இச்சையான பழைய மாம்ச கிரியைகள். அதுல எல்லாத்துலயுமே அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஞானஸ்தானம் வாங்குறப்ப உளுந்து 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 நாம பாவ அறிக்கை செய்து எல்லாத்தையுமே நாம விட்டுருக்கிறோம் அப்படின்னா அந்த பாவ அறிக்கையில விட்டுருக்கக்கூடிய அத்தனையுமே செயல்களினாலே எட்டு போகிற பழைய மனுஷனுக்குரிய செயல்பாடுகள், அந்த ஊனி இயல்புக்குரியது, அதை எல்லாத்தையுமே நாம விட்டுட்டு புதிய மனுஷனாய் மாறி இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து பார்ப்போமே. புதிய மனுஷனுக்குரிய அந்த சாயலை தேவனுடைய சாயலை நாம் தரித்திருக்கிறோமா? எந்த இடத்துலையும் போனாலும் கிறிஸ்துவை உடையவன் அப்படிங்கிறத மனுஷர்களாய் கண்டுகொள்ளக்கூடிய முடிகிற அளவுக்கு நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே மாறி இருக்கிறதா? அப்போதான் நாம் மறுபடியும் பிறந்தவர்களாய் மாறுகிறோம். ரோமர் 6:12-13 வாசிப்போம். ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின் பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரில் இருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். ஆமென். அப்போ அவயவங்கள் அப்படின்னா நம்ம கிட்ட உடம்புல இருக்கக்கூடிய ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடி, கண்ணு, காது, மூக்கு, வாய், கை, காலு எல்லாமே அத்தனையும் அவயவங்கள் அனைத்தையுமே
நீதிக்குரிய ஆயுதங்களாக இந்த கையை நீதிக்குரியதை செய்யணும், இந்த கால் நீதிக்குரிய செய்யணும், இந்த வாய் நீதிக்குரியதை மட்டும்தான் செய்யணும். இந்த காது இந்த சினிமா பாட்டுகளோ அல்லது யூடியூப்ல இருக்கக்கூடிய விஷயங்களையோ அல்லது பொழுதுபோக்கு அம்சத்தையோ கேட்கறதுக்கு இல்லை. நீதிக்குரிய ஆயுதம் அந்த காது எல்லாமே கண்ணுக்குரியது. அசுத்தத்தின் இச்சையை காண்பதற்காக அல்ல, நீதிக்குரிய அவைகளை காண்பதற்காக தான் தேவன் இவைகளை எல்லாவற்றையுமே புதிய மனுஷனாய் மாத்தி இருக்கிறார், புது பிறப்பாய் மாத்தி இருக்கிறார். எப்போ அத நீதிக்குரிய ஆயுதங்களாய் நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பதான் நம்மளுடைய ரட்சிப்பினுடைய அனுபவமே பூரணமடைய ஆரம்பிக்குது. நாம ரட்சிப்பினுடைய அனுபவம் ஞானஸ்நானம் வாங்கினதுல இருந்து தொடங்குது. ஆனா எப்ப நீதிக்குரிய ஆயுதமா நம்மளுடைய அவயங்களை எல்லாவற்றையுமே ஒப்பு கொடுக்கிறோமோ அப்ப அது பரிபூர்ணமடைய தொடங்குகிறதாய் இருக்கிறது. அப்போ அந்த தொடங்குகிற அந்த பரிபூர்ணத்துக்குள்ளார நாம் முழு நிச்சயமாய் நிற்கிற பொழுது மாத்திரமே அவருக்குள்ளார இந்த அநீதிக்குரிய அவயங்கள் எல்லாமே பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உலகப்பூர்வமா இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இதுவரைக்கும் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தோம். இதுவரைக்கும் நம்ம வம்சபூர்வமா எல்லாத்தையுமே பிழைப்பு கிடைத்த காரியத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த காரியங்கள்ல இருந்து அது எல்லாத்தையுமே மாறி நீதிக்குரிய ஆயுதங்களா ஒப்பு கொடுக்கிற சமயத்துல ஏற்கனவே பார்த்த அதே வேலை 5 மணி நேரம் ஆச்சுன்னா அது 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். உங்களால வருந்தி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வருந்தாமலே 1000 ரூபாய் சம்பாதிச்சதுக்கு அப்புறமேட்டு மீதி கிடைக்கக்கூடிய நேரம் அத்தனையும் தேவனுக்குரிய நீதிக்குரிய ஆயுதமாய் மாற்றப்பட்டு ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இது. அதனால நம்மளுடைய சமூகத்துல எல்லாத்தையுமே மாற்றி கொடுக்கறதுக்கு கர்த்தர் தயாரா இருக்கிறார். ஆனா நாம் ஒப்பு கொடுக்கறதுக்கு நம்மளுடைய அவயங்கள் எல்லாவற்றையுமே மறுரூபமாக்கப்படுவதற்கு நீதியின் ஆயுதங்களா தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கறதுக்கு நாம தயாரா இருக்கிறோமா? அதை நாம் இன்று நாளிலே நிதானித்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம ஞானஸ்நானம் வாங்கினதோட அல்லது இந்த சபைக்குள்ளார சேர்ந்ததோட அல்லது இந்த பிரேயருக்குள்ளார அட்டன் பண்றதோட நாம் மறுரூபமாக்கப்பட்டிருக்கிறோம், மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அப்படிங்கிற முழு நிச்சயம் இல்லை. இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தின்படி அத்தனையும் மறுரூபமாக்கப்படுதோ அப்ப நாம் தேவனுக்கு உரிய மறுபிறப்பு அடைந்தவர்களாய் மாறுகிறோம். ரோமர் 12வது அதிகாரம் முதல் 2 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமேன். பலினாலே செத்ததுக்கு அப்புறமேட்டு கொடுக்கறதா பலி. ஆனா தேவன் பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாம் மரணித்ததுக்கு அப்புறமேட்டு தேவன் பரலோகத்துக்குரிய காரியத்தை எல்லாத்தையுமே நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்குவாரு, பார்த்துக்குவாரு அப்படிங்கிற விஷயம் பாரம்பரிய சபையில இருக்கக்கூடிய நாட்கள்ல நாம் ஆவிக்குரிய சபையில கனிவுள்ள ஒரு சபையில சீஷத்துவம் நிறைந்த ஒரு சபையில நான் சேர்ந்து இருக்கிறேன் என்றால் ஜீவனுள்ள நாளுக்குள்ளாரே நான் தேவனுக்குரிய நீதிக்குரிய ஆயுதங்களாய் என்னுடைய சரீரத்தை முழுவதுமாய் மாறுகிற பொழுது அது உயிருள்ள ஜீவ பரிசுத்த பலியாய் நம்மை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அப்படி தேவன் உங்களுடைய பாடல் ஆராதனையை எதிர்பார்க்கல, நீங்க கைதட்டி ஆராதிக்கிறத அவர் எதிர்பார்க்கல, உங்களையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த மறுபிறப்பு அப்படிங்கிற அனுபவம் ஒவ்வொரு சீஷனும் அடைய வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறதுனால நாம் செலுத்த வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை அப்படிங்கிறது மனம் புதிதாகுகிற மறுரூபமாகக்கூடிய தன்மை தான். அந்த மனம் புதிதாகக்கூடிய மறுரூபமாக்கக்கூடிய தன்மை என்னைக்கு எனக்குள்ளார வருதோ அப்ப நான் செலுத்தக்கூடிய அத்தனை ஆராதனைகளும் ஒரு புத்தி உள்ள ஆராதனையாய் மாறுகிறது. கலாத்தியர் 5:24-26 வரைக்கும் வாசிப்போம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால்
ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். ஆமென். அப்போ இனிமே நாம செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். என் சபையில நீங்க இது ஆன்லைன்ல ஜெபம் பண்றதா இருக்கட்டும், அல்லது ஆன்லைன்ல வாசிக்கிறவர்களா இருக்கட்டும், ஆன்லைன்ல போதிக்கக்கூடிய நானா இருக்கட்டும், கேட்கக்கூடியவர்களா இருக்கட்டும், சபையில இருக்கக்கூடிய காரியங்களை செய்கிறவர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், நம்மளுடைய பேசக்கூடிய பேச்சுகள் ஒவ்வொன்றிலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும், நாம் ஆசை இச்சைகள் அனைத்தையுமே சிலுவையில் அறைந்தவர்களாய் நாம் கொடுக்கிற பொழுது மாத்திரமே தேவனுடைய சமூகத்துல மறுபடியும் பிறந்தவர்களாய் மாறுகிறோம் என்பதை ஆவியானவர் இன்னைக்கு இந்த திருஷ்டாந்தமாய் காதுகள் கேட்கும்படிக்கு பேசுகிறவராய் இருக்கிறார். நீங்க மாம்சத்தின்படி பிழைத்திருக்கக்கூடிய பிழைப்பு எல்லாத்தையுமே மறந்து ஆவிக்குரிய பிழைப்புக்குரியதுக்குள்ளார வந்திருக்கிறோம். நாம் ஆவியில பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நாம பிழைத்திருக்கிறது எதுபடி பிழைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற முடிவு உங்க கையில இருக்கு. எனவே நிதானித்து பார்த்தவர்களாய் நாம் தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துல ஜெபத்திற்கு நம்மளுடைய செவிகளை சாய்ப்போமே. மகா இரக்கமும் கனமும் பொருந்தி எங்கள் பரமநேசரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இதோ நாங்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிறதுனாலே நாங்கள் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மாம்சம் பிறப்பது மாம்சமாய் இருக்கிறது என்று அறிந்தவர்களாய் ஆவியிலே பிறந்த ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தேவரீர் முழு நிச்சயமாய் எங்களுடைய செவிகள் இந்த வேளையில கேட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம். மறு ஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் எங்களை சுத்திகரித்து நீர் பரிசுத்தமாக்குகிற தயவிற்காகவும் எங்களை கரை திரை ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகா பெரிதான சபையாக எங்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக நீர் சுவதேசித்த வசனத்திலே இன்று இப்பொழுது இந்த தருணத்திலே சுத்தமாய் இருக்கிறவர்களுக்காய் கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் எடுக்கிறோம் ராஜா. அதனால இங்கு கூடி இருக்கக்கூடிய எல்லாருடைய இருதயத்திலும் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடவும், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகவும் கர்த்தருடைய வசனத்தினால இதோ கட்டப்பட்டவர்களாகவும் நாம் சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாய் இருக்கவும் தேவரீர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவரீர் கொர்நேலியோ ஞானஸ்நானம் பெறுவதற்கு முன்பாகவே அவன் ரட்சிக்கப்பட்டவனாய் மாறினது போல நாங்கள் உம்முடைய வருகைக்கு முன்பாக மறுரூபமாக்கப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் ஆகும்படிக்கு ஆவியினுடைய உம்முடைய பரிசுத்த வல்லமையின் கிரியையினாலே எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வசனத்தை கேட்ட மாத்திரத்துல இதோ கொர்நேலியனுடைய வீட்டார் அனைவரும் இதோ ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் ஆண்டவரே. நாங்கள் பல முறை வசனத்தை கேட்டவர்களாய் இருக்கிறோம். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் மாற தேவரீர் நீர் எங்களை இந்த வேளையில பரிசுத்தமாக்குகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. அதன்படியே நாங்கள் பாவம் செய்யாதவர்களாகவும் இதோ சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாகவும் நீதியை செய்கிறவர்களாகவும் இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவசிக்க கூடிய நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளிடத்திலும் அன்பு கூறுகிறவர்களாக உலகத்தை ஜெயிக்கக்கூடிய விசுவாசத்தை கொண்டவர்களாக இருப்பதற்கு தேவரீர் நீர் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. நாங்கள் ஒப்புரவாய் உம்முடைய சமூகத்துல இருக்கிறது போல ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அதன்படியே நாங்கள் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை செய்ய புதிய ஆவிக்குள்ளவர்களாகவும் புதிய மனுஷனை தரித்தவர்களாகவும் பாவம் ஆளாதவர்களாகவும் நீதிக்குரிய ஆயுதத்தை தேவனுக்கு என்று செலுத்துவர்களாகவும் மாறவும் தேவரீர் இந்த நாளிலே எங்களையே ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவே இந்த நாளிலே நாங்கள் செய்த
அத்தனை வசனத்தினுடைய கேட்ட அத்தனையுமே ஒரு புத்தி உள்ள ஆராதனையாய் மாறுகிற தயவிற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. அதுல மனம் மறுரூபமாக்கப்பட்டவர்களாகவும் புதிதானவர்களாகவும் இந்த நாளிலே மாறி உம்முடைய சமூகத்துல எங்களையே தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே எங்களை ஆளுகை செய்யும், நீர் மாத்திரமே எங்களுக்கு ஆலோசனை தாரும், நீர் மாத்திரமே எங்களை ஆசீர்வதியும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.